89 தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் அவருக்கு சமாதியை சீர்படுத்த அன்னைக்கே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு 6 அடி இந்த நாய் கொடுக்க மறுத்து விட்டது. கலைஞர் மறைந்தார் அல்லவா? அப்போ மறைந்த போது அவருக்கு இடம் கொடுக்கணுன்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் எல்லாரும் தளபதி கேட்டார். அதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நேரமாக நேரடியாக போய் படியேறி அல்பைக்கு வாழ்வு வந்து அர்த்தராஜில் கொடைப்பிடிப்பான்னு சொன்னா பாருங்க. சசிகலா காலில் விழுந்து தவழ்ந்து போய் முதலமைச்சரான எடப்பாடி வீட்டுக்கு கௌரவம் பார்க்காமல் நம்முடைய இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் குடும்பத்தோடு போய் கோவா அவருடைய வீட்டுக்கு போய் மெரினாவிலே ஒரு 6 அடி இடத்தை தலைவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அவர் போகிற போதே நாங்களாம் கேட்டோம், எங்க போறீங்க? எடப்பாடி வீட்டுக்கு போகிறேன். கட்சி சார்பாக கேட்டால் கூட கொடுக்காம போனாலும் போயிடுவார். குடும்பத்தின் சார்பில் அப்பா என்கிற முறையில் அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு 6 இடம் கேட்பதற்கு முதலமைச்சர் வீட்டுக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு தளபதி போனார். ஆனால் திரும்பி வருகிற போது முடியாது என்று மறுத்து அனுப்பினார். 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், பல பேருக்கு மண்டபம் கட்டினவர். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் செத்த போது அவர் அடக்கம் செஞ்சுட்டு 2 பேருமே வந்துட்டானுங்க. அனாதியா கிடந்தது அந்த இடம். எம்ஜிஆர் செத்த உடனே ஜேன்னு பிரிந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி. எம்ஜிஆர் அடக்கம் பண்ணதே மறந்துட்டானுங்க. இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க நினைச்சு பார்க்கணும். 89 தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் அவருக்கு சமாதியை சீர்படுத்த அன்னைக்கே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு 6 அடி இடம் இந்த நாய் கொடுக்க மறுத்து விட்டது. எனக்கு அவனோட வயசுல மூத்தவன், அவனுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவன். அவன் எம்ஜிஆரே பார்த்தது கிடையாது. நான் எம்ஜிஆர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டவன். ஆகவே சொல்லுகிற போது வயிறு